ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இது போல் பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமான முறையில் இந்த வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி பண்ணிடலாம். இந்த வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக் செய்கிறதுக்காக இப்போ நான் ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கிறேன். இதில் இப்போ 3 முட்டையை உடைச்சிட்டு சேர்த்துக்க போகிறேன். இந்த கேக்கில் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன். என்னென்னா, நாட்டுக்கோழி முட்டை எடுத்தது தான் மிஸ்டேக்கு. ஏன்னா இந்த நாட்டுக்கோழி முட்டையில் இருக்கிற கரு பார்த்திங்கன்னா நல்ல எல்லோ அதிகமாக இருக்குது. அதனால் கேக்கோட கலர் கொஞ்சம் மாறிடுச்சு. நீங்கள் நார்மலாக கடையில் விற்கிறதுல பாய்லர் முட்டை அந்த முட்டை எடுத்துக்குங்க. வேறு எந்த ஒரு டேஸ்ட்லேயும் டிஃப்ரெண்ட் ஆகாது இந்த நாட்டுக்கோழி முட்டை எடுக்கிறதுனால. ஆனால் கலர் மட்டும் கொஞ்சம் எல்லோயிஷ் கலர் வந்தது கேக்கு. இதுதான் என்னுடைய மிஸ்டேக்கு. நீங்கள் நார்மலாக 3 முட்டை எடுத்துகிட்டு இது போல் பீட்டர் வச்சு இல்லைன்னா விஸ்கு வச்சு நல்லா இது போல் பிளெண்ட் பண்ணி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி விடணும். இந்த முட்டையை நல்லா கரைஞ்சி வரட்டும். நல்லா கரைஞ்சி வர நேரத்தில் இதில் 100 கிராம் அளவுக்கு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா இது போல் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பிளெண்டர் இல்லைன்னா விஸ்கு கூட யூஸ் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இது போல் பாதி பாதியாக சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை நல்லா நான் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இதை நல்லா இதுவும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு பிளெண்ட் பண்ணி விடணும். இந்த சர்க்கரையும் இந்த முட்டையும் நல்லா சேர்ந்து கரைஞ்சி வரணும் அந்த அளவுக்கு. இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூடவே 20 ml கிட்ட பால் சேர்த்துக்கலாம். காசின பால், காசாத பால் எது இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா திக்கான பாலாக எடுத்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூடவே நம்ம ஒரு 15 ml அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைன்னா கோல்டு வின்னர் வாசனை இல்லாத எண்ணெயை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 120 கிராம் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். விஸ்கு வச்சு இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் இந்த பால் முட்டையோடு சேர்ந்து நல்லா கலந்து வரும் இந்த மைதா. இது போல் நம்ம கலந்து கொடுக்கும்போது ஒரே பக்கமாக நம்ம நல்லா கலந்து கொடுக்கணும். இதில் நல்லா இந்த மாவு சேர்த்ததுக்கப்புறம் அங்கே கட்டிப்படும். அதனால் பொறுமையாக கலந்து கொடுத்துடலாம். இந்த மாவு நல்லா கட்டிப்படாமல் கரைச்சி விட்டதுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கலாம். இது கூட 4-5 ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை விஸ்கு வச்சு இதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது நம்ம சேர்த்துருக்க ஒரு பொருளும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் கேக் நல்லா சாஃப்டாக ரெடி ஆகும். நமக்கு நம்ம கலந்து விட்ட பதம் இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா க்ரீம் பதத்துக்கு நல்லா ரெடியாகி வந்திருக்குல்ல. இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக இருந்தால் தான் கேக் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சி போல் நமக்கு ரெடி ஆகும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு முறை நான் பீட்டர்லேயும் நான் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் விஸ்கிலேயே நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்தா கூட போதும். இப்போ நம்ம இதை எடுத்து கேக் ட்ரேயில் மாற்றிக்கலாம். கேக் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் ஆயில் இல்லைன்னா பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த கேக் பேட்டர் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை டேப் பண்ணி விட்டுடலாம். டேப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை மைக்ரோ அவனில் 180 டிகிரிக்கு 30 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்தால் போதும். நல்லா ஸ்பாஞ்சியான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் நமக்கு ரெடி ஆகிடும். இந்த கேக் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். மேலே தொட்டு பார்க்கும்போதே தெரியுதுல்ல. நல்லா ஒரு 1/2 ஹவர் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இது எடுத்துக்கணும்னா ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும். இப்போ நமக்கு டேஸ்டியான ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சுலபமான ரெசிபியில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் டைமில் இது போல் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ரொம்ப சுலபமான முறையில் கம்மியான செலவுலையும் இது போல் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி பண்ணி தாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
மறக்காம நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.